சொத்து வரி கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டிட்டு வர்றோம், மெயின்டைன் சார்ஜ் கட்டிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து பல வரிகளை கட்டி எங்கள் கடையை சொந்தமாக்கி வச்சுருக்கோம். அதனால இது வந்து மார்க்கெட்டை மாற்றுறதுக்குள்ள சாத்தியமும் குறைவு. ஆமாம், இப்போ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்க மார்க்கெட்டுக்கே நீங்கள் ஆள் கம்மியாக வர்றாங்க, முன்ன மாதிரி வரமாட்டாங்கன்றீங்க. நீங்கள் திருமாலிசை கொண்டு போய் அங்கே மார்க்கெட் போட்டாங்கன்னா எப்படி வருவாங்க ஆளுங்க? ஏற்கனவே திருமாலிசைக்கு போயிட்டு பல கோடி சரக்குகளை குப்பையில் கொட்டணும். நாங்களும் இங்கே தான் இருப்போம். எனக்கு அடுத்து என் பிள்ளைக்கு அடுத்து என் பேரன், இப்படி வாழையடி வாழையா வாழக்கூடிய ஒரு திட்டத்தோட தான் நாங்கள் இங்கே வந்தோம். பஸ் ஸ்டாண்டு மாறுதுன்னா அது அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டது, இது தனியார். ஒரு சதுரடியும் காசை கொடுத்து வாங்கி நாங்கள் சொந்தமாக சுயநிதி திட்டத்தில் வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் மாற மாட்டோம். கொத்தவாழ்ச்சாவடியிலிருந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதும் சுகாதார கேட்டை தவிர்க்கவும் தொலைநோக்கு பார்வையாக மக்கள் நலனுக்காக 100 ஆண்டுகளை கடந்தும் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கோங்க. ஆகவே எல்லளவு கூட மாறக்கூடிய சாத்தியக்கூறே கிடையாது 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 என்பதுதான் எங்களுடைய நேரத்தில் பப்ளிக்கு எங்களுக்கும் இல்லை. நைட்டில் ஆரம்பிக்கிறோம், விடிய காலையில் எங்கள் வியாபாரம் முடிஞ்சிடுது. அப்புறம் எப்படி போக்குவரத்துக்கு நாங்கள் இடையூறு கிடையவே கிடையாது. கோயம்பேடு மார்க்கெட்டு மாறப்போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்ப வேண்டாம். இது முற்றிலும் வதந்தின்றதை நாங்கள் தெரிவிச்சு கொள்ளணும். மற்றவங்களாச்சும் சிட்டிக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சிட்டியை விட்டு தனியாக ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே வந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் மார்க்கெட்லேருந்து நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வெளியே தான் வரும் உங்களுக்கு. சில நேரங்களில் இந்த கொடுங்கூரில் நாங்கள் கொட்டுற இடத்துல சில பிரச்சனைகள் வந்துடுது. அதனால வேணா என்னைக்கா ஒரு நாள் சில போட்டு ரெகுலராக போட்டால் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டே மூடிடும். ஒரு நாளைக்கு 20 லாரி குப்பை கொட்டினா என்ன ஆகும் உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோங்க, எல்லா காய்கறியும் 10 ரூபாய் கிலோ தான். வெண்டைக்காய் 5 ரூபா, கத்திரிக்காய் 5 ரூபா, புடலங்காய் 6 ரூபா. உங்களுக்கு இப்போ கீழே விழுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துடுது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து விவசாயிகள் அதிகமாக வர்றாங்க இங்கே. உங்களுக்கு விலை ஏற்ற இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஏறினாலும் இறக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது. ஒரு செயற்கையான விலை கிடையாது. ஆனால் மற்ற ஊர்கள் அப்படி கிடையாது. மார்க்கெட்டு அப்பப்போ ஊடகங்கள் வந்து தேவையில்லாத ஒரு நியூஸை போடுறதுனால எங்க மாதிரி வயசானவங்க அதனாலே வந்து ஒரு 2 நாளா 3 நாளா வெளியே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடந்த சில தினங்களாக கோயம்பேடு வணிக வளாகம் வந்து இடமாற்றம் செய்ய போது இங்கிருந்து திருமலைசைக்கு போகும்போது பரவலாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது கடந்த ஒரு 15 நாள் வந்துக்கிட்டு இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்துச்சு, இப்போ திரும்ப அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. கோயம்பேடு வணிக வளாகம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு சாத்தியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக அரசோ சிஎம்டிஏவோ இதை பற்றி எதிர்ப்பு திட்டமோ வச்சுக்கலாம். அவங்க நாங்கள் அனைத்து வியாபாரம் மொத்தமாக சேர்ந்து அனுசல் மிஸ்ரா அவர்கள் எம்எஸ் அவர்களை பார்த்து இது சம்மந்தமாக பேசணும். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட யாரும் எந்த தகவலும் கொடுக்கல, நாங்களும் எந்த தகவலும் யாருக்கும் கொடுக்கல, அப்படி ஒரு ஆய்வே நடக்கலை மார்க்கெட்டில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், ஊடகவியருக்கும் மற்றும் பத்திரிகைகளுக்கும் நாங்கள் என்ன தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறோன்னா, கோயம்பேடு மார்க்கெட் வந்து எந்த திட்டமும் மாற்றுறதுக்கு இது வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஒரு சுயநிதி திட்டத்திற்கு உருவாக்கப்பட்ட மார்க்கெட்டு. இது வந்து ஒரு சொந்த மார்க்கெட்டு. எல்லா கடைக்காரங்களும் 1996ஆம் வருஷம் வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் லேட்டில் உலக வங்கியில் கடன் வாங்கி சிஎம்டி மூலமாக கட்டப்பட்டு எல்லாரும் தவணை மூலமாக கட்டி வட்டி ஒவ்வொரு பணத்துக்கும் வட்டி கட்டியிருக்கோம். ஒவ்வொரு இன்ஸ்டாலும் வட்டி கட்டி இந்த கடையை வந்து சொந்தமாக்கி பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டிட்டு வரோம், மெயின்டைன் சார்ஜ் கட்டிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து பல வரிகளை கட்டி எங்கள் கடையை சொந்தமாக்கி வச்சுருக்கோம். அதனால இது வந்து மார்க்கெட்டை மாற்றுறதுக்குள்ள சாத்தியமும் குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட் வந்து கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர் தான் பெயர் சுட்டார், கலைஞர் தான். ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாங்க. இது ஒரு 100 வருஷத்துக்கு இந்த மார்க்கெட் வந்து வெற்றிகரமாக போகணுன்றதுக்காக இந்த மார்க்கெட் உருவாக்கப்பட்டது. மேலும் ஜார்ஜ் டவுனில் நெருக்கடி காரணமாக இங்கே மாற்றப்பட்டது. ஜார்ஜ் டவுனில் இன்னும் பல நிறுவனங்கள் வரல, இன்னும் மளிகை மாற்றம் முழுசாக வரல அங்கேருந்து. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பூக்கடைகள்னு அங்கே இருக்குது. அப்போ கொடுத்த உத்தரவாதப்படி இன்னும் அங்கே மற்ற கடைகள்லாம் இன்னும் அங்கேக்கிட்டு தான் வருது. சாத்தாங்காடு இன்னும் அங்கே தான் இருக்குது, இன்னும் அங்கேருந்து ஃபுல்லாக மாறல. ஆனால் காய்கறி மற்றும் பழம் மற்றும் பூ மற்றும் மளிகை மற்ற அனைத்து மார்க்கெட்டும் இங்கே வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 150 ஏக்கர் மார்க்கெட்டை சுற்றி, அந்த 150 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 3500 கடைகள் கட்டப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, எங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டால் பொதுமக்களுக்கு எந்த இடத்துல கிடையாது. போக்குவரத்து ஒரு தவறான சொல்லிட்டு இருக்காங்க. கோயம்பேடு மார்க்கெட்டால் போக்குவரத்தே கிடையாது சென்னை மக்களுக்கு. ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிக்கிறது நைட்டு 12:30 மணிக்கு ஆரம்பிக்குது.
காலையில் 6 மணி 7 மணிக்கு பிடிச்சி போயிருக்கு. லாரிகள் உள்ளே வர்றதே நைட்டு 11 மணி தான் வருது உங்களுக்கு. நைட்டு 11 மணிக்கு வந்துட்டு காலையில் 5 மணிக்கு எல்லா லாரிலும் போயிடும். இது பொதுமக்களுக்கு எந்த டிராஃபிக்கும் கிடையாது. வெளியிலிருந்து வர போக்குவரத்து வண்டிகள் மற்றும் பஸ்ஸு வேனுங்க இதனால தான் கோயம்பேடுக்கு டிராஃபிக் ஆகுமே தவிர கோயம்பேட்டால பொதுமக்களுக்கு என்னைக்கு டிராஃபிக்கே ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் மொத்த வியாபாரம் முடிஞ்சு போயிருங்க. அப்படிதான் மார்க்கெட் போயிட்டு இருக்கீங்க. எனவே தயவுசெய்து பொதுமக்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம அனைத்து சம்மந்தப்பட்ட ஊடகங்களும் சரி, கோயம்பேடு மார்க்கெட்டு மாறப்போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்ப வேண்டாம். இது முற்றிலும் வதந்தின்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் இதை இந்த பத்திரிகை மூலமாக இந்த பிரஸ் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இதை அனுசல் மிஸ்ஸா MS அவர்களே என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்களே பத்திரிகையில் வர வச்சு நீங்களே தெரிவிங்கன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நேரில் பேசணும். MST அவரும் அதான் சொன்னார். நீங்கள் நேரிலே அவங்ககிட்ட பத்திரிகை வர வச்சு அந்த இருக்கிற உண்மை நீங்கள் சொல்லுங்கன்ட்டாரு. அது உங்களுக்கு தெரிவிக்கிறது கடமைப்பட்டிருக்கோம். அதனால நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். ஒருவேளை இப்ப அது மாதிரி மாற்றம் வந்து, ஏன்னா இது மூலமா சென்னை நடுவுல ஒரு பெரிய இடத்துல வருவாய் குறைவா, அரசுக்கு வருவாய் குறைவா இருந்தாலும் இதை திருமணத்துக்கு மாத்திட்டு ஒரு புதிய பிளான் கொண்டு வரலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் ஒரு திட்டம் போட்டா அதுக்கு உங்களுடைய இல்ல வருவாய் குறைவுன்றது அவங்க சொன்ன கணக்கு வேற. மார்க்கெட்டுல வண்டிகள் வர வசூல் கணக்கு வியாபாரத்தை பத்தி அவங்க பேசல. வண்டிகளுக்கு வர்ற கட்டணங்களை பத்தி தான் சொன்னாங்களே தவிர வேற ஒன்றும் சொல்ல. இது தனியார் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் MMCன்ற ஒரு பாடி தான் நிறுவிட்டு மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கட்டடம் உருவாக்கப்பட்ட CMDA கட்டப்பட்டு MMC மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸுக்கு உண்டான வருமானங்கள் தான் குறைவுன்னு சொல்றாங்களே தவிர வியாபாரிகளுக்கு ஃபெயிலியர் மார்க்கெட் கிடையாது, சக்சஸா போயிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு முக்கியமா அதிகமா குறைவான விலை காய்கறி கொடுக்கறதுக்கும் விவசாயிகள் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் வர்றதுக்கும் உருவாக்கப்பட்ட மார்க்கெட் அது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படி எதுவும் திட்டம் வந்தா கூட உங்களுக்கு இந்த மார்க்கெட் எந்த காலத்துக்கு கொண்டு மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஏதாவது வருங்காலத்தில் மார்க்கெட் உருவாக்கணும்னு வந்தா கூட இந்த மார்க்கெட் செயல்பட்டு தான் இருக்கும். எப்பயுமே இந்த மார்க்கெட் மாற்ற சான்ஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு. அப்படி இருக்காது அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே சொந்த மார்க்கெட்டு. இப்போ எல்லாரும் எங்கெங்க பேருக்கு நாங்கள் பத்திரம் பதிவு பண்ணி எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மற்ற கடைகளும் எப்படி இருக்கோம், சென்னை சிட்டி எல்லா கடைகளும் எப்படி தொழில் பண்றாங்களோ நாங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களாச்சும் சிட்டிக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சிட்டியை விட்டு தனியா ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி உள்ள பண்ணிட்டு இருக்கோம். எங்க மார்க்கெட்ல இருந்து நீங்க ரோடு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வெளியே தான் வரும். உங்களுக்கு மக்கள் வரணும்னா உள்ள வரணும், பெரிய ரோடுக்குள்ள தான் உள்ள வர முடியும். அந்த மாதிரி இடைஞ்சலே இல்லாம நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாறுறதுக்கு உண்டான தேவையே இல்லை, அந்த அத்தியாவசியமும் கிடையாது உங்களுக்கு. அப்படி அரசு ஒரு திட்டமும் இது வரைக்கும் கொண்டு வரல. பஸ் ஸ்டாண்டை மாத்துறதுக்கு தான் அவங்க இவ்வளவு நாள் அவங்க திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டை மாத்துறதுக்கு தான் பல இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை பஸ் ஸ்டாண்டு மாறுறதுனால அப்படி சம்பந்தப்பட்ட ஏதாவது சில பேர் மார்க்கெட்டை சேர்ந்து மாறுறது ஒரு தவறான கருத்து தெரிவிச்சுக்கலாம். அதனால ஒரு வதந்தியா வந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆமா CMDA நிறுவனம் புஷ்மன் வேக்ஃபீல்ட் 2 பன்னாட்டு நிறுவனத்தை அணுகி அதுக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆய்வு செஞ்சு சொல்லி தகவல் வந்து ஆமா அதுக்கு உறுப்பினர் செயலர் என்ன சொல்றாரு, அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆய்வும் கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதை நான் சொன்னேன்னே நீங்க பத்திரிகையில சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு அவர். நான் என்னுடைய கருத்தை நீங்க பத்திரிகையில சொல்லுங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஆய்வும் பண்ணல, மார்க்கெட்டை மாத்துறதுக்கு எந்த ஆய்வும் பண்ணலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம 20 கோடி ரூபாய் போன வருஷம் ஒதுக்கியிருக்காங்க மார்க்கெட் வளர்ச்சிக்காக. கவர்மெண்ட் CMDA அரசு மூலியமா ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்ல 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் இருந்தால் இது மாதிரி இவ்வளவு கோடி ஒதுக்க மாட்டாங்கல்ல. இன்னும் செயல் திட்டம் போயிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் ஹைடெக்கா பண்றதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள மார்க்கெட்ல MMC அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன வளர்ச்சி பணிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்படி ஒரு வளர்ச்சியில போயிட்டு இருக்கப்ப இப்படி ஒரு தகவல் வர்றது வியாபாரிகள் ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகுது. அதனாலதான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் நாங்க. கழிவுகள் எல்லாமே ரொம்ப அசுத்தமான நிலையில இருக்கு. அதையே உங்களால சரி செய்யறதுக்கு கரெக்டா இல்ல, அதாவது அந்த 6 மணி நேரம் வியாபாரம் முடிஞ்சு கவர்மெண்ட் 20 கோடி ஒதுக்குனாங்க. ஆமா, அப்ப இதுக்கான கட்டமைப்பு அங்க என்ன இருக்கு? இல்ல முடிஞ்ச வரைக்கும் இப்ப எப்படின்னா உங்களுக்கு காய்கறி மார்க்கெட் முடிஞ்ச உடனே ஒரு 8 மணி 9 மணிக்கு போல மார்க்கெட்ல 90% வியாபாரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கழிவுகளை அகற்றுறாங்க. நீங்க ஒரு 7 மணி 8 மணி இரவு ஒரு 8 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லா 0 கார்பேஜா இருக்கும். உங்களுக்கு நீங்க ஒரு சாயந்தரம் 5 மணி அப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளவு கார்பேஜ் கிளீன் பண்ணணும்னா எப்படி ஒரு 8 மணி நேரம் தேவைப்படும். உங்களுக்கு காலை 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 8 வரைக்கும் கார்பேஜ் கிளீன் பண்றாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய டன் கிட்டத்தட்ட ஒரு 10 லாரி 20 லாரி கார்பேஜ் எடுக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும். ஆனா நைட்டு 8 மணிக்குள்ள கிளியர் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி. இல்ல அது இல்ல பின்னாடி எல்லாத்தையும் போடுறது இல்ல,
சில நேரங்களில் இந்த கொடுங்கூர்ல அங்க கொட்டுற இடத்துல சில பிரச்சனைகள் வந்துருது. அதனால வேணா என்னைக்கா ஒரு நாள் சில போட்டு ரெகுலரா போட்டா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டே மூடிடும். ஒரு நாளைக்கு 20 லாரி குப்பை கொட்டினா என்ன ஆகும் உங்களுக்கு சொல்லுங்க? அப்படி ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி கொடுங்கூர்ல கொட்ட போற இடத்துல ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வேணா ஏதாவது 1 லாரி 2 லாரி நின்று போயிருக்குமே தவிர மற்றபடி டெய்லி 20 லாரி குப்பைகள் எடுக்கிறாங்க, ரெகுலரா கொண்டு கொட்டிடுறாங்க. மார்க்கெட் உள்ள காலியா இருக்கு. சுத்தமா அந்த மார்க்கெட் உள்ள வரக்கூடிய யாராலையும் ஒரு காலை வச்சா முழங்கால அளவுக்கு வந்து உள்ள வந்து அவ்வளவு அளவுக்கு அது நீங்க சில குறிப்பிட்ட இடங்கள் அது மாதிரி இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு 90% கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க வர்ற நேரங்கள் வந்து குப்பை அள்ளி ஒரு இடத்துல கூச்சிகளும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்தீங்களா தெரியல எங்களுக்கு. அப்படி அவ்வளவு மோசமா மார்க்கெட் கிடையாது உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு வந்து சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பிஸியா இருக்கு உங்களுக்கு. முன்னைக்கு இப்ப ஆமா பொதுமக்கள் வராத காரணம் என்னன்னா, இப்ப நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் பாருங்க. இல்ல பொதுமக்கள் வந்து அதிகமா வரணும்னா எங்களுக்கு வந்து இப்ப இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் ஆர்டர் பண்ண கேட்டிருக்கோம் நாங்க சிஎம்டில. இல்ல எங்களுக்கு வந்து எல்லாமே சொந்த கடைகள்ல அது. நாங்க வாடகை கடை இல்ல, நாங்க வந்து லீஸுக்கு எடுக்கல கடையை. வாடகைக்கோ லீஸுக்கோ இல்ல கவர்மெண்ட் இதுல நாங்க இல்ல, நாங்க சொந்த கடைகள். இப்ப நீங்க எல்லாம் எப்படி வீடு வாங்கியிருக்கீங்களோ, எப்படி கடை வாங்கிங்களோ, அது நாங்க வாங்கியிருக்கோம் கடையை. ஒவ்வொரு அடிப்படையும் ஒவ்வொரு சதுரடி நாங்க போட்டு வாங்கியிருக்கோம். எங்களோட சொந்த இடங்கள் எல்லாமே. அது மார்க்கெட்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து 100 வருஷ ப்ராஜெக்ட். இந்த மார்க்கெட்டு கொத்தாச்சிலிருந்து எங்களை மாத்திரப்ப 100 வருஷ ப்ராஜெக்ட் சொல்லி தான் இங்க கூட்டு வந்தாங்க. இங்க முன்ன வந்து நீங்க இப்பதான் ஒரு 10 வருஷமா பிக்கப் ஆகி போச்சு இந்த ஏரியாவை தவிர. முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க யாருமே மார்க்கெட் அப்படி இல்லை. கோயம்பேடு உங்களுக்கு ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்ப டெவலப் ஆகி போச்சு. பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டை சுத்தி ஒரு பவுண்டரி வச்சிருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டர் சுத்தி பவுண்டரி வந்து யாரும் உள்ள வராத மாதிரி எங்க காம்பவுண்டே ஒரு 1 கிலோமீட்டர் ஃபுல்லா பவுண்டரி நீங்க பாத்துக்கோங்க. அதனால மார்க்கெட் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க திருமலசிக்கு போனோம், எல்லாமே காய்கறி பாத்தீங்கன்னா எல்லாம் 50 ரூபா 100 ரூபா கிலோ ஏறி போச்சு உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கோங்க, எல்லா காய்கறியும் 10 ரூபாய் கிலோ தான். வெண்டைக்காய் 5 ரூபா, கத்திரிக்காய் 5 ரூபா, புடலங்காய் 6 ரூபா. உங்களுக்கு இப்ப கீழே விழுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துருது உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து விவசாயிகள் அதிகமா வர்றாங்க இங்க. உங்களுக்கு விலை ஏற்ற இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஏறினாலும் இறக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுது. ஒரு செயற்கையான விலை கிடையாது. ஆனா மற்ற ஊர்கள் அப்படி கிடையாது. மார்க்கெட்டு ஒரு செயற்கையான விலைகள் இருந்துகிட்டே இருக்கும். கோயம்பேடு அப்படி இல்லை, விவசாயிகள் அதிகமா வர்ற இடம். நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த சென்னை கோயம்பேடு மாவட்டம் மாதிரி எந்த ஊர்லயும் வர்றதில்லை. உங்களுக்கு பழமா இருக்கட்டும், காய்கறி பூவா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் நேரம் நம்பி வர்றாங்க இங்க, மாட்டை நம்பி. அதனால மக்களுக்கு வந்து விலை கம்மியா கிடைக்குது உங்களுக்கு. நீங்க மத்த எங்க காய்கறி வாங்கினாலும் கோயம்பேட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாதி விலை தான் இருக்கும் நீங்க வந்து வாங்கினீங்கன்னா. அதனாலதான் இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள மார்க்கெட்டா இருக்கணும். அதை வந்து மாத்துறதுக்கு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இது மக்களுக்கு தான் ரொம்ப சிக்கல், பொதுமக்களுக்கு. ஆமா சார், லாஸ்ட் இயர் வந்து 20 கோடி ரூபாய் திட்டத்தை மேம்படுத்துறதுக்கு 20 கோடி போச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா பேசிக் நீட்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. ரோடு வசதி இல்லைன்றீங்க, தண்ணி இல்லைன்றீங்க, மின்சாரம் இல்லைன்றீங்க, வாகன நிறுத்தத்துக்கு இடம் இல்லைன்றீங்க. அப்ப 20 கோடியில என்ன திட்டத்தை பண்ணாங்க? இல்ல 20 கோடி ஒதுக்கி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெண்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப டெண்டர் கொடுத்து அந்த டெண்டர் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. 20 கோடி ரூபாய் கொடுத்ததுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து முக்கியமான சாலைகள், இந்த கரண்ட் லைட் இல்லாத இடத்துல லைட் போடுறது முக்கியமான இடங்கள், அது மட்டும் இல்லாம வாகன நிறுத்த இடங்கள் தான் கேட்கறோம். இப்ப மார்க்கெட் வந்து 200 ஏக்கர் உங்களுக்கு மார்க்கெட். ஆனா இப்ப என்ன பிரச்சனை, மெட்ரோ ட்ரெயின் வந்ததுனால கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொஞ்சம் இடங்களை கொடுக்கறதுனால எங்களுக்கு அலாட் சரியா பண்ணல. அலாட்மெண்ட் கேட்கறோம் நாங்க. அலாட்மெண்ட் போட்டா அந்த அலாட்மெண்ட் டெவலப் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல் போட போறாங்க அங்க ஒரு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒன்று வருது உங்களுக்கு, மாட்டுக்குள்ளே வருது உங்களுக்கு. அதுக்கும் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வரக்கட்டுக்கு அதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்கி 90% முடிஞ்சு போச்சு மெட்ரோ வாட்டர். அதை விரைவுபடுத்த கேட்டிருக்கோம் நாங்கள். செயல்படுத்தல கேட்கல, விரைவாக பண்ணி கொடுங்க நாங்கள் கேட்குறோம். அது டெண்டர் கொடுத்துருக்காங்க, விரைவாக பண்ணுறதுக்காக நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மார்க்கெட் நான் மெயின்டெனன்ஸ் எடுத்தாலும் இப்போ குப்பை கொண்டு போய் கொட்டணும்னா சார்ஜ் அதிகமாக இருக்குது. அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டில் இங்கேயே கழிவுகளை வந்து இங்கேயே நாங்கள் செக்ரிகேட் பண்ணி கழிவுகளை இங்கே அழிக்கிறதுக்கு உண்டான அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி ஒவ்வொரு விதமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. பண்ணிருக்காங்க. அது நீங்க எம்எம்சி அந்த லிஸ்ட்டை நாங்கள் தர்றோம் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு எல்லா விஷயத்துக்கும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இல்ல ரோடு வந்து பேட்ச் ஒர்க்,
வாகனம் நிறுத்தம் தான் வியாபாரிகள் முக்கியம். இது பேசிக். இதுவே இல்ல கரண்ட் நாங்க என்ன கேக்குறோம், இது வந்து இபி சமாச்சாரம் தான். இது வந்து எம்எம்சியோ சிஎம்டியோ பண்ண வேண்டியது இல்லை. எங்களுக்கு வந்து 25% போட்ட கேபிள்ஸ், பழைய கேபிள் எல்லாமே, இந்த கேபிள்லாம் மாற்ற வேண்டியது இபி டிபார்ட்மெண்ட். அதுதானே மாத்திருக்கணும். அல்ல அவங்க இவங்க இந்த 20 கோடி ரூபாய் மாற்ற முடியாது. அது இந்த 20 கோடி ரூபான்றது மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்காக. இந்த 20 கோடி ரூபான்றது மார்க்கெட்டுடைய எங்க மெயின்டெனன்ஸுக்காக போட்டது உங்களுக்கு. ஆமா, பேசிக் நீட்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம் நாங்க. இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேபிள் இருக்கு, அந்த கேபிளை மாத்தி கொடுங்க, கவர்மெண்ட் கேட்கற மாத்தி கொடுங்கன்னு சொல்றோம் நாங்க. குடிதண்ணி வந்து 2-3 வாட்டி கொடுத்தாங்க, கடையெல்லாம் மூடி இருந்துச்சு. அப்ப கொடுத்தப்ப உங்களுக்கு வந்து சரியான வகையில யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. அதனால குடிநீர் ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனி பைப் கேட்டிருக்கோம். இது கார்பரேஷன் தான் கேட்டிருக்கோம். இது கார்பரேஷன் பண்ணிட்டு இபி டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. ஆமா, 20 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து மார்க்கெட் எங்க மார்க்கெட் உள்ள மெயின்டெனன்ஸ். இப்ப லேம்ப் போஸ்ட் போடுறது, கரண்ட் போடுறது, இப்ப உங்களுக்கு இந்த பெரிய பெரிய மின் விளக்குகள் அமைக்கிறாங்கல்ல, பழுதடை. இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு பழுதடைஞ்சு போச்சு. இப்ப பில்டிங் எல்லாம் பழுதடையும். உங்களுக்கு 25 வருஷம் ஆகி போச்சு. அதை பூரா பழுதை சரி பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி மார்க்கெட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இந்த கூரை எல்லாம் போனது, கூரை சரி பண்ணுது, தண்ணி ஒழுங்குனா தள்ளி இது பண்றது, எல்லா இடத்துலயும் இது பண்றது, இந்த கடைங்களுக்குள்ள எங்கெல்லாம் கூரைகள்லாம் அடிபட்டா அதெல்லாம் சரி பண்றது, அந்த மாதிரி கட்டுமான பணிகள் எது அடிபட்டிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. இல்ல, அதுக்காக தான் நாங்க நேர்ல போய் ஒரு மீட்டிங் போட்டு நேர்ல பேசணும். முந்தானத்து நாங்க போய் பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதேதான் சொன்னாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து இங்க பேட்டி கொடுக்கணும், பத்திரிகையாளர் கூட்டு சொல்லணும், அமைச்சர் அணுகி நாங்க பர்மிஷன் வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க சொல்லுங்க, சிஎம்டில இருந்து எந்த இதுவும் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம். நாங்க பண்ணிக்கலாம். அனுசல் மிஸ்ரா நீங்க போட்டு அவர் சொன்னாரே போட்டுக்கலாம். வியாபாரிகளுடைய வியாபாரிகள்ட்ட அவங்க சொன்னதுனால வியாபாரிகள் வந்து பத்திரிகை சொன்னாங்க போட்டுக்கலாம். அவங்க கிட்ட நாங்க கேட்டுட்டோம், நீங்க சொன்னீங்கன்னு சொல்லாம நீங்க சொல்லுங்கன்ட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு நான் அபிஷியலா நான் எதுவுமே கொடுக்கலன்றாரு. நான் அபிஷியலா எந்த இது கொடுக்கல. ஆனா இது வந்து ஒரு பரவிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வியாபாரிகள் வந்து ஒரு மனக்குழப்பம், எல்லாம் கோடி கோடியோ கடை வாங்கி பணம் போட்டு வாங்கியிருக்காங்க. சொந்த கடை ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. விவசாயிகள் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்காக தான் ஒரு விளக்கம் கொடுத்து வச்சோம் நாங்க. ஆமா, அதிகாரப்பூர்வமா ஒரு திட்டமே இல்ல. இத்திட்டம் இருந்தாதான் வெளியிட்டு இருப்பாங்க. அவங்க இல்ல. அப்ப அதுக்கும் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வெளியிடணும் அவங்க. அது வந்து மினிஸ்டர் கேட்டுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நம்ம எம்எஸ் சொன்னாங்க. அப்ப நாங்க வைக்கிட்டு போனா நீங்க வச்சு சொல்லிருங்க அப்படின்னாங்க. அதுக்காக நாங்க உங்களுக்கு நாங்க தகவல் கொடுக்குறோம். நாங்க இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை. மார்க்கெட் முதல்ல மாற்ற முடியாதுன்ற சாத்தியம் சொல்லல உங்களுக்கு. இது வந்து கார்பரேஷன் மார்க்கெட்டோ இல்ல இது வந்து கவர்மெண்ட் மார்க்கெட், இது வந்து தனியார் மார்க்கெட். இது என்னங்க? ஆமா, ஆமா. இப்ப உங்களுக்கு சிட்டிக்குள்ள இருக்க மார்க்கெட்டுக்கே நீங்க ஆளு கம்மியா வர்றாங்க, முன்ன மாதிரி வர மாட்டாங்கன்றீங்க. நீங்க திருமாலிசை கொண்டு போய் அங்க மார்க்கெட் போட்டாங்கன்னா எப்படி வருவாங்க ஆளுங்க? ஏற்கனவே திருமாலிசைக்கு போயிட்டு பல கோடி சரக்குகளை குப்பையில கொட்டணும். ஞாபகம் இருக்கா? டிவியில நீங்க தெரிவிச்சிங்க. உங்களுடைய அறிவிப்புனால தான் நாங்க திரும்ப சீக்கிரமா இங்க வந்தோம் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இங்க இருந்து மக்கள் வர முடியல, வியாபாரி வர முடியல, வண்டி வாகனம் இது சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுமக்களுக்கு காய்கறி விலை கம்மியா கிடைக்கும். மார்க்கெட் விழுந்து இப்ப நீங்க போன மாசம் எடுத்தீங்கன்னா 50 ரூபா கத்திரிக்காய், 50 ரூபா 40 ரூபா கத்திரிக்காய், எல்லா ஐட்டமும் 50 ரூபாய் கம்மி கிடையாது. இப்ப நீங்க கோயம்பேட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் 10 ரூபா விலை, எல்லா காய்கறி 10 ரூபா. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வசதி இங்க இருந்தா தான் கிடைக்க முடியும். இன்னும் தள்ளி போனா உங்களுக்கு அது வேணா சார்ஜ், பெட்ரோல் சார்ஜ், கரண்ட் சார்ஜ், இங்கிருந்து தூரம், போக்குவரத்து எல்லாம் சேர்த்தானே உங்களுக்கு பொதுமக்கள் மேலதான் இவ்வளவு உங்களுக்கு. அதுக்காக தான் நாங்க சொல்றோம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. நிறைய சாலை ஓரமா வந்து தெலுங்குல கொத்தமல்லிலாம் வியாபாரம். ஆமா, ஆமா. அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல, சாலை அடிக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசலுக்கே ஏற்படுது. அவங்களுக்கு ஏதாவது மாற்றி ஏற்படலாம், இல்ல அவங்களுக்கு வியாபாரத்துக்கு இல்ல. அவங்க ஏற்கனவே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வந்து எல்லாமே கடை போட்டிருக்காங்க. எல்லாம் கடை போட்டு எல்லாரும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக சில வியாபாரிகள் இப்ப உருவாகிருக்காங்க. ஆனா அவங்க வெளியில போட்டு விற்கிறது தப்பு தான். அப்படி போடக்கூடாது. அந்த மாதிரி அதை வந்து அவங்க அடிக்கடி எடுத்தாலும் திரும்ப திரும்ப அங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு
ஒரு ஏரியா ஒரு 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 150-200 கடை ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு தனியாக கொடுக்குறது நாங்கள் போட்டிருக்கோம். அது ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. அதுக்கு அனுமதி வாங்கியாச்சு இன்வெஸ்டர். சீக்கிரத்தில் அவங்களையும் அந்த மாதிரி ரோட்டில் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 10-100 பேரை அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து பேசியிருக்கோம். நாங்கள் பேசி அவங்களை இது பண்ணுறதுக்கும், ஏன்னா அவங்களால டிராஃபிக் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதுவும் சொல்லிட்டு இருக்கோம். பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு வந்து அகற்றுறதுக்கு தீவிரமாக பண்ணிட்டு இருக்கோம். நான் அதுக்கு சிஓ எம்எஸ் எல்லாம் உறுதுணையாக இருக்காங்க. அவங்க விட்டு தொடர்ந்து எங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஆமாம். ஒரு வாரம் சார், நீங்கள் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. மார்க்கெட்டு மாறுதுன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் எடுத்தால் நெரிசல் குறையும். இப்போ பாதிப்பு இல்லை, அவங்க போனால் எங்களுக்கு பிரச்சனை குறையும். பஸ் எல்லாம் போயிட்டுனா இப்போ அவங்க போகிற போக்குவரத்து போகிற பஸ் எல்லாம் எங்கள் வழியாக தான் போகிறாங்க. அந்த 160 இது கொடுத்த இடத்துல தான் சாலை அமைச்சு எங்களுக்கு போகிற போக்குவரத்து வசதி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நாங்கள் சந்தோஷமாக அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வியாபாரிக்கு பாதிப்பு இல்லாமல் இப்போ மாறும் பட்சத்தில் வந்து எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இன்னும் நெரிச்சல் குறையுது இல்லைங்களா? இப்போ காரணமே நெரிச்சல் தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் வெளியே போச்சுன்னா அப்போ ஃப்ரீ ஆகிடும், தாராளமாக உள்ளே வரலாம் போகலாம். ரெண்டாவது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி கோரிக்கைன்றது நாங்கள் வைக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அது உள்வாங்கிக்கின்னு ஒரு அமைச்சரோ மேலே இருக்கிற அதிகாரிகளோ யாராவது வந்து இதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு தகவல் தெரிவிக்கணும். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், ப்ரெஸ் மீட் போட்டு நீங்கள் உங்கள் வாயில தெரிவிங்க, நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அடுத்தது அவங்க தான் செய்யணும். மக்கள் இப்போ இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கடன் சொல்லும்போது குறைஞ்ச 1,00,000 பேர் வாழ்வாதாரம். இது ஏசியாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு. அதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கணும். உடனடியாக ஆனால் தடியாடியில் எடுத்து போட்டு வெளியே பண்ண முடிய விஷயம் கிடையாது. எல்லாம் பத்திரப்பதிவு ஆகிப்போச்சு. அதனால் அவ்வளோ சுலபமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் உரிய சார், மாறத்துக்கு சான்ஸே கிடையாதுங்க. சுயநிதி திட்டத்தில் உருவான மார்க்கெட். ஒரு நாளைக்கு 800 டன்னு 1000 டன்னு காய்கறிகள் இங்க இருந்து போகுது. விவசாயிகள் பொழைக்கிறாங்க, தொழிலாளர்கள் பொழைக்கிறாங்க. 5000 டன்னுக்கு மேல 8000 டன்னு அதுக்கு மேலேயும் வருது. வந்து பழங்கள், பூக்கள், காய்கறிகள் எல்லாமே இங்க தான் விற்கிது. விவசாயிகள் பொழைக்கிறாங்க, வியாபாரிகள் பொழைக்கிறாங்க. மற்றும் இங்க சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள், மாநிலங்களில் வெளிநாட்டிலிருந்து பழங்கள் வருகிறது. இது ஆசியாவிலே மிகப்பெரிய சந்தை. ஆகவே இது சுயநிதி திட்டம்ங்கிறத நாங்கள் ஆணித்தரமா சொல்றோம். பஸ் ஸ்டாண்டு மாறுதுன்னா அது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டது. இது தனியார் ஒரு சதுரடியும் காசை கொடுத்து வாங்கி நாங்கள் சொந்தமா சுயநிதி திட்டத்தில் வியாபாரம் பண்றோம். நாங்கள் மாற மாட்டோம். 1,00,000 குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்பி அரசாங்கம் வந்து மக்களுக்கோசரம் தான் அரசாங்கம். 1,00,000 குடும்பங்கள் பொழைக்கிறத மாற்ற மாட்டாங்க. அவங்க மாத்துறதுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அதை ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. நாங்களும் இங்க தான் இருப்போம். எனக்கு அடுத்து என் பிள்ளைக்கு அடுத்து என் பேரன், இப்படி வாழையடி வாழையா வாழக்கூடிய ஒரு திட்டத்தோட தான் நாங்கள் இங்க வந்தோம். வளர்ந்து கொண்டிருந்த ஜிடி ஏரியாவில் கொத்தவாழ்ச்சாவடியிலிருந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதும் சுகாதார கேட்டை தவிர்க்கவும் தொலைநோக்கு பார்வையாக மக்கள் நலனுக்காக 100 ஆண்டுகளை கடந்தும் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கோங்க. ஆகவே எல்லளவு கூட மாறக்கூடிய சாத்தியக்கூறே கிடையாது 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 என்பதுதான் எங்களுடைய. இப்போ காய்கறி மார்க்கெட் பக்கம் ஒரு சாலை இருந்தது. இந்த சைடு ஒரு சாலை, அந்த சைடு ஒரு சாலை. அது இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து மொத்தம் ஆக்கிரமிப்பு பண்ணி மொத்தத்தை எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ குறைஞ்சது 7-8 வருஷம் ஆகி போச்சு. திருப்பி எங்களை மாற்றி போய் பாதை பண்ணி தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. சொல்றாங்க தர எதையுமே இதுவரை செயல்படுத்தலை. அதெல்லாம் பண்ணால் நெரிசலை குறைக்கலாம். 1008 வழி இருக்குது. அதை விட்டுட்டு இதை வந்து பெரிய நிறுவனத்துக்கு வித்துட்டு எங்களை போல வியாபாரிகள் குறைஞ்ச எத்தனை லட்சம் பேர் பாதிப்பு ஏற்படக்கூடிய வசதி அவங்க பண்ணாங்கன்னா பெரிய எதிர்ப்பு கிளம்பும். வியாபாரிகளை ஒன்று சேர்ந்து அதே நேரத்துல பப்ளிக்கு எங்களுக்கு இல்ல, நைட்ல ஆரம்பிக்கிறோம், விடிய காலையில எங்க வியாபாரம் முடிஞ்சிடுது. அப்புறம் எப்படி போக்குவரத்துக்கு நாங்க இடையூறு கிடையவே கிடையாது. பூ வந்து ரொம்ப ஒரு லேசில் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வாடிடும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஜனங்கள் வந்து போய் கொண்டு இடத்துல இருந்தாலும் அந்த பூ உடனே விற்கும். இல்லைன்னா பூவை கம்ப்ளீட் எல்லாமே கீழே கொண்டு மாதிரி தான் வரும். இதனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த விவசாய தொழிலாளர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு கடையிலேயே கிட்டத்தட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 10 பேர் பாதிக்கப்படுறாங்க. முதலாளி ஓனர் கடை உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க.
இதை எல்லாரும் நாங்கள் இந்த தலைவர் சொல்ற மாதிரி சுயநீதி திட்டத்தில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண ஒரு மார்க்கெட். அதாவது இது வந்து தயவு செய்து இப்ப எல்லாம் அப்பப்போ ஊடகங்கள் வந்து தேவையில்லாத ஒரு நியூஸை போடுறதுனால எங்க மாதிரி வயசானவங்க அதனாலே வந்து ஒரு 2 நாளா 3 நாளா வெளியே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி ஒரு ஏஜ்ல பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மெட்ரோ கோயம்பேடு மூடுறாங்களா சார்? நாங்கள் அதை கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அதாவது என்ன அதாவது எங்களோட வேண்டுகோள் என்ன தெரியுமாங்க, வேற ஒன்றும் இல்லை. வியாபாரிகள் அனைவரும் வந்து தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, எங்களுடைய மார்க்கெட்டுக்கு அது ஒரு திட்டம் ஒன்று கிடையாது. இதுதான் அடிப்படை திட்டம் கிடையாது. திட்டம் ஒண்ணு இல்ல. திட்டம் இல்லாம திட்டம் இருக்க மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேணான்றத நாங்க சொல்றோம். இது நீங்க வந்து எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெளிவா தெரியும். மக்கள் ஒரு எல்லாருக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. மக்கள் வந்து கேட்கறாங்க, வியாபாரி வந்து கேட்கறாங்க, விவசாயி கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் நாங்க டெய்லி ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நீங்க அதை தெளிவா போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.